ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா இன்ஸ்டன்ட் நண்டு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம். இதுக்கு குழம்பு தயார் பண்ணுறதுக்கு அரைக்கிறதுக்காக ஒரு மூடி அளவுக்கு தேங்காய், ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய பழுத்த தக்காளி, ஒரு 10-12 போல் சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் ஒரு எண்ணெய் சட்டியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. அது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் தாளிக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக வடகம் சேர்த்துருக்கேன். வடகம் உங்களுக்கு பிடிக்கலன்னா பட்டை கிராம்பு கூட சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தில் எது சேர்த்தாலுமே நல்லா தான் இருக்கும். அது நல்லா பொரியட்டும். இதுக்கு ரொம்ப எண்ணெயும் தேவைப்படாது. கடைசி வரைக்குமே இந்த மொத்தத்துக்கே ஒரு ஸ்பூன் நம்ம சேர்த்தோம் இல்லையா, அந்த எண்ணெய் மட்டும்தான். அதுக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த குழம்பு பேஸ்ட்டு அதை ஊற்றிட்டு அதில் நல்லா தாராளமாக தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கோங்க. இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வச்சா தான் நம்ம பரிமாறும்போது அது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நல்லா தாராளமாக தண்ணி விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், இது எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இது கூட சேர்க்குறதுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. இதுக்கு ரொம்ப மசாலாஸும் அதிகமாக தேவைப்படாது. இது இப்போ ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு இந்த சோமாஸ் கரண்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் நான் வீட்டு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், குழம்பு மிளகாத்தூள். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப சட்டுன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். இதில் அரைக்கிறது மட்டும்தான். நீங்கள் அரிகிறது, வதக்கிறது, பொரிக்கிறது எதுவுமே கிடையாது. சட்டுன்னு செஞ்சிடலாம். இப்போது இது ஒரு 4 பேர் அளவுக்கு நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். அந்தளவுக்கு தான் இந்த கரெக்டான அந்தளவுக்கு இந்த குழம்பு இருக்கும். 4 பேர் நல்லா தாராளமாகவே சாப்பிட்லாம். குழம்பு கொதிச்சிருச்சு. குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் நான் ஒரு 1 கிலோ அளவுக்கு நண்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த நண்டை தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த குழம்புக்குள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா அந்த நண்டெல்லாம் அந்த குழம்புக்குள்ளே முழுகிற மாதிரி நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. அமுக்கி விட்டால் தான் நண்டில் அந்த குழம்புலாம் கரெக்டாக மேலே இதாகும். இல்லாட்டினா நண்டு மட்டும் தனியாக வெந்ததுன்னா அந்த குழம்பு அந்த டேஸ்ட்டெல்லாம் அந்த நண்டுக்குள்ளே போகாது. அதனால் எல்லா நண்டுமே அந்த குழம்புக்குள்ளே முழுகிற மாதிரி நல்லா அமுத்தி விட்டு மூடி வச்சுருங்க. நண்டு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இப்போ அந்த மூடி வச்சுருந்தோம், அதை சுற்றிலும் புகை வரும். அப்படி இல்லை தெரியல அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் டைம் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நண்டு வேக வச்சிங்கன்னா குழஞ்சி போய் ஒரு மாதிரி ஆகிடும். 5 நிமிஷம் தான் நண்டு வேகிறதுக்கு. அப்படி இல்லைன்னா அந்த நண்டோட கால்லலாம் ஆரஞ்சு கலரில் தெரியுது இல்லையா, அப்படி இருந்தாலே அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். கடைசியாக கருவேப்பிலை, கொத்தமல்லி வாசனைக்காக நல்லா தூவி கிளறி விட்டுருங்க. இப்போ பார்க்குறதுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு 1/2 hour அளவுக்கு செட்டாக விட்டுட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான்வெஜ் குழம்பே உடனே சுட சுட பரிமாறக்கூடாது. அப்பப்போ ஒரு 1/2 hour அளவுக்கு செட்டாக விட்டிங்கன்னா தான் அந்த குழம்புல அந்த எக்ஸ்ட்ராக்கெலாம் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சூப்பரான நண்டு குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம அதை பரிமாறிடலாம். நம்மளோட சேனல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டமாக இருக்குன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.